சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், விவரங்கள். அதாவது உலக பிரசித்தி பெற்றது சிதம்பரம் நடராஜர் கோயில். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசன விழாவும், ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன திருவிழாவும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டு மார்கழி மாத திருவிழா தற்போது கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. இதையொட்டி நடராஜர் கோவிலில் நடராஜருக்கும் கொடிமரத்திற்கும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் கோயிலின் கொடிமரத்தில் கோயிலின் உற்சவ ஆச்சாரியார், இந்த திருவிழாவிற்கான உற்சவ ஆச்சாரியார் சிவராஜ தீட்சிதர் கோயிலின் கொடிமரத்திற்கு பூஜைகள் செய்து கொடியேற்றி வைத்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். கொடியேற்றத்தை தொடர்ந்து கொடிமரத்தில் தற்போது பூஜைகள் நடந்து வருகிறது. பின்னர் தீபாராதனையும் காண்பிக்கப்பட உள்ளது. புகழ்பெற்ற இந்த விழாவை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக வருகிற 12ஆம் தேதி தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்றைய தினம் நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட 5 சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட தனித்தனி தேர்களில் வைத்து 4 மாட வீதிகளையும் வலம் வரும். விழாவின் முக்கிய நிகழ்வாக போகி பண்டிகை தினத்தன்று ஆருத்ரா தரிசன விழா கொண்டாடப்படுகிறது. அன்று மதியம் நடராஜரும் சிவகாமர் சுந்தரியும் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து நடனமாடியபடியே பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதுதான் ஆருத்ரா தரிசன விழாவாகும். இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசன விழா பொங்கலுக்கு முதல் நாளான போகி பண்டிகை தினத்தன்று வருவதால் மேலும் சிறப்பு பெற்றது. இந்த கோயில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை நடராஜர் கோயில் பொது நிச்சயம் செய்து வருகின்றனர். ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி வருகின்ற 13ஆம் தேதி போகி பண்டிகை தினத்தன்று ஆருத்ரா தரிசன விழா நடைபெறும் நாள் என்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.